ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் எமோஷ்னல் ஏவி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுங்க. அதில் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. அதுலேயும் ரொம்ப டச்சிங்கான மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதியோடைய ரெட் கார்டு மூமெண்ட்ஸ்லாம் வந்து இருந்தது. எவ்வளோ நாள் தான் இன்னமும் அந்த பொண்ணை கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்குலாம் அறிவு இருக்காடா? நீங்கள் உண்மையிலேயே மனுஷ பிறவிகளா அப்படிங்கிறது தெரியல. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து தூக்கி போட்டு மிதிச்சுட்டு கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி எமோஷ்னல் ஏவியில் மயிராண்டிங்க கனெக்ட் பண்ணுறாங்களாம். போதும்டா, இது போதும்டா அந்த பொண்ணுக்கு. இந்த இந்த பொண்ணுக்கு வந்து இது போதும். இன்னொன்று, ரெட் கார்டு மூமெண்ட்டில் அவன் நிற்கிறப்ப அந்த ஏவியில் பார்க்கும்போது சாண்ட்ராவும் பிரஜனும் அழுதது அப்படிங்கிறது பார்வதி கிடைத்த இன்னொரு வெற்றி. சரியா? அதான் சொல்கிறேன், இந்த விஷயத்த ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி அவங்களையும் இங்கே வந்து இருக்க வச்சிருக்கலாம். பட் அப்படி ஒரு கேம் ஆடி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்வதியும் கமருவையும் அனுப்பி விட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் முழுக்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாண்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். பயங்கரமாக வந்து நடிக்கிறாங்க திருப்பியும். ஏன்னா கடைசி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்ல. அப்படி கேமரா முன்னாடி நின்றுட்டு நான் வந்து இப்படி தான் இருந்தேன், நான் கார்டாஸ்ட்லாம் வந்து இப்படி தான் உண்மையிலேயே தான் எனக்கு இருந்துச்சு, மக்கள் ஏன் அதை பண்ணீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வேலை குற்றச்சாட்டு வச்சுட்டு வெளியே போய் அவங்களுடைய கேம் ஓவர் அந்த மொமெண்ட் இருக்குல்ல, சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு பண்ணுறதா இருக்கட்டும், கேமராமேன்ட்ட போய் சொல்லிட்டு போய் அதை கொஞ்சம் ஷூட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து வெளியே போய் உட்காந்துட்டு அந்த டோர் கிட்ட உட்காந்து சட்டையை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களா, அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரே அழுக, எதுக்கு மக்கள் என்னை வந்து ஓட் போடாமல் என்னை வெளியே அனுப்புனாங்க அப்படின்ட்டு. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா 18 லட்சம் எடுக்காதது காரணம் இந்த ரெட் கார்டை கொடுத்து இவங்களை அனுப்பிட்டோம்ல, நம்ம தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க போல். ஆனால் கடைசி வந்து ஆப் வச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது உங்களுக்கு. ஏன்னா சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல ஒன்றும் கிழிக்க முடியாது, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெட் கார்டை கொடுத்துருக்கணும், பார்வதி, கமருதீன் மற்றும் சாண்ட்ரா. அதுதான் நியாயமான ஒரு பி ஃபேர் டு எவ்ரி ஒன் அந்த கேட்டகரியில். ஆனால் அதை பண்ணல ஹோஸ்ட் வந்து மச்சான் கொண்டாட்டின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாரம் வச்சு அவளுக்கு சம்பளம் கொடுத்து அதுக்கடுத்து நீங்கள் அனுப்புனீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாவமான ஒரு செயல். அதனால தான் உங்களுக்கு கர்மா திருப்பி அடிக்கும்னு சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி பின்னாடியே அடுத்து மக்கள் வந்து ஓட்டு போடாமல் உங்களை வந்து வெளியே அனுப்பிட்டான். ஸோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கலாம், கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் வந்து சொல்லாமல் திருப்பி நான் பிக் பாஸ் வீட்டில் போய் திடீர்னு தான் நைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு பார்வதி வந்து எனக்கு பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. திருப்பி காலில் கேமரா முன்னாடி நின்றுட்டு பார்வதி பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது. என்ன நீ யார், நீ கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மக்கள் நீங்கள் என்ன எனக்கு ஏன் காப்பாற்றலை, என்ன நீங்கள் வந்து நான் தப்பே பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து பிராண்ட் பண்ணுறது, திருப்பி ஃபோக்கஸ் பண்ணுறது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? இப்போ எங்களுக்கு பிஆர் டீம் இருக்குது இல்லைன்றீங்க, வெளியே ஃபுல்லாக அவங்களுடைய போஸ்ட் எடுத்து போட்டுன்னு தான் இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து கேடுகட்டத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது வந்து வெளியே போகிற டைம். இப்போ இந்த எமோஷனல் ஏவி போடுறாங்களா, அதில் பார்வதியுடைய மூமெண்ட்ஸ், அவங்க அப்பா பற்றி பேசினது, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரூகிங்காக இருந்துச்சு. அவங்க அம்மா வந்தது, துணிவே சக்தி அந்த மொமெண்ட்டு, அப்புறம் வந்து அவங்க அழுதது எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து நிறைய இடங்களில் உடஞ்சி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸை காட்டினது. அதாவது ஒரு பொண்ணு இந்த பிக் பாஸ் வீட்டில் எமோஷன்ஸ், கண்ணீர், ஃபன்னாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், கேராக இருக்கட்டும், அஃபெக்ஷனாக இருக்கட்டும், காஜியாக இருக்கட்டும், நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். எல்லாரையும் நான் தாண்டா பார்வதி அப்படின்றத காட்டின ஏதாவது ஒரு கண்டஸ்டன்ஸ் பேர் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், எது வேணாலும் சரிங்க. என்ன தப்பு இருக்குன்ற? இப்போ நம்மளாக இருக்கோங்க, நான் நடிக்கலையே, உள்ளே போய் நான் அவ்வளோ கெட்ட பழக்கம் இருக்கும் எனக்கு, ஆனால் போய் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருப்பேன். அந்த மாதிரிலாம் இல்லையே, ஃபேக் பண்ணவே இல்லையே, நான் ரா அண்ட் ரியல் ரா அப்படின்றத காட்டினாங்க பார்த்தீங்களா. இந்த வீடியோ அதற்கு ஒரு சான்று. எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கலங்கும். ஏன்னா பார்வதி இஸ் ரியல் அண்ட் ரா. அதுக்காக அவள் கெட்டவ நல்லவ அதுக்குள்ளே நான் போக விரும்பல, அவள் என்னாலும் மண்டு போட்டு. பட் ஷீ இஸ் ரியல் அண்ட் ஷீ இஸ் சீசன் 9 அண்ட் ஷீ இஸ் த குயின் அண்ட் ஷீ ரன் த ஷோ அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இதுக்கு உதாரணம் என்னென்னா, அந்த ஏவி முடிஞ்ச பிறகு எல்லாருடைய கண்ணீர், அவள் வந்து பிக் பாஸ் டைம் இப்படி நின்று இப்படி நிற்கும் போது அப்படி பார்த்து நிற்பா. அப்போ பின்னாடி சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏவியில் சாண்ட்ராவும் பிரச்சனும் அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த மாஸ் மொமெண்ட் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிக் பாஸ் சீசன் 9 எவனால் டைட்டில் வின்னர் ஆகிட்டு போகலாம், ஆனால் ரியல் வின்னர் பார்வதி அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பராக அடுத்து சந்திப்போம். அது வரைக்கும்